எங்க நடக்குது? 4 டைம் வந்துட்டேன். சரிங்க. வாங்குன்னு சொன்னீங்க. 4 டைம் வந்துட்டேன். அந்த அம்மா இங்க வந்து சொல்லணும்ல முறையா? ஏன் சொல்லலையா? வரவே இல்லங்க. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. இவங்க சொல்லலையா? யாருமே நீ சொல்லலையா? சொல்லலனா வரதான் சார் செய்வீங்க. நீங்க மனசாட்சி சார் நீங்க ஒரு அமைப்புல இருக்கீங்க. மனசாட்சியா பேசுங்க. வந்து பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரே நிமிஷம். நாளைக்கு நான் ஆபீஸ் போயிடலாட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் உள்ள போயிட்டேன். முன்னாடியே வந்துட்டோம். ஆனா திரைக்கு போயிட்டு இப்பதான் ஓடிட்டு இருக்கா. வர முடியல. காலையில போய் ஆபீஸ்ல லெட்டர் கொடுத்துக்கலாம். நான் தான் டைம் கேட்க போறல. சரி காலையில போய் ஆபீஸ் போய் எடுங்க எடுத்துட்டீங்களே எடுங்க ஏத்திட்டு போயிருப்பேன். ஒரே நிமிஷம் சொல்லவே இல்ல சார். பகல்ல வந்து கேளுங்க சார். இந்த டைம் வர வேண்டிய டைம்ல அப்படிதான் வருவேன் அப்படின்றாரு. டைம் வந்துட்டேன் சார். 2 மணிக்கு 1:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன். ஒரே நிமிஷம் 1:30 மணிக்கு சாரிங்க. நான் உங்க யார்ட்டமே நான் பேச விரும்பல. நான் அவர்ட்ட பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? இல்ல அப்படிதான் வருவேன்றீங்க. ஒரே நிமிஷம் சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன அமைதியா இருங்க. இல்ல அப்படி இருங்க. என்னங்க பிரச்சனை? இந்த டைம் வர வேண்டிய டைம் அப்படிதான் வருவேன்றீங்க. 12 மணி ஆனாலும் வருவேன்றீங்க. ஏங்க உங்களோட பணத்தை ஒண்ணு நீங்க கொடுக்கல. உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கல. சரியா? நீங்க வரவே கூடாது. தனியா இருந்தாலும் சரி எத்தனை பேர் கூப்பிட்டாலும் சரி. உங்களோட பணம் நாங்க. நீங்க அந்த கம்பெனி ஓனரா? அந்த கம்பெனி ஓனராங்க. அந்த கம்பெனி ஓனரா நீங்க? அந்த கம்பெனி ஓனரா? அந்த கம்பெனி ஓனரா நீங்க? அந்த கம்பெனி ஓனரா? உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து சொல்லுங்க நாங்க தரோம். வந்து நீங்க வந்து அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய கூடாது. அவங்களுக்கு ஓடி போடுங்க சார். நீங்க சார் எப்படி சார் பில் போடுங்க? அவங்க கட்டலைன்னா அவங்களுக்கு மட்டும் நீங்க ஓடி போடுங்க. அது எப்படி கிளீன் பண்ணணும் அவங்க பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்க போடுங்க. ஒரே நிமிஷம். எப்படி சார் போடுவாங்க? அந்த அம்மா ஆபீஸ் வர மாட்டாங்க. இப்ப நீங்க வந்தீங்களா அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நான் எழுதி தர சொல்றேன் சார். நான் இப்ப கூட எழுதி தர சொல்றேன் சார். ஒரே நிமிஷம் சார். நீங்க இப்பதானே சார் வந்துருக்கீங்க. எனக்கு இப்பதான் தெரியும். ஒரே நிமிஷம் சார். இப்பதானே வந்துருக்கீங்க சார். நீங்க சார் அவங்க ஆபீஸ் வர மாட்டாங்க. லீகலா லெட்டர் அனுப்புவாங்க. ஆபீஸ் வர மாட்டாங்க. ஆபீஸ் வர மாட்டாங்க. அவங்க லீகலா லெட்டர் அனுப்புவாங்க. நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா அவங்கள நான் லெட்டர் அனுப்ப சொல்றேன். சரிங்களா சார்? என்ன மெடிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் ப்ராப்பரா நான் லெட்டர் அனுப்ப சொல்றேன் சார். சார் எங்க மேல இன்சூரன்ஸ் இருக்கு. சரிங்களா? எல்லாமே நாங்க பண்ணி தரக்கு ரெடியா இருக்கோம். சரி முறையா நீங்க வந்து அணுகணும். சரி சார். நீங்க இப்பதானே சார் உங்க கம்பெனில நைட் 10 மணிக்கு வரலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? பணம் வரலாம் நைட் 10 மணிக்கு வரலாம் போலாமா? எத்தனை மணிக்கு வர சொல்லிருக்காங்களா? உங்க ஆபீஸ்ல எத்தனை மணிக்கு எங்க வீடுங்க இது? எங்க வீட்டு முன்னாடி பேசுறீங்க. இல்ல எங்க வீட்டு முன்னாடி பேசுறீங்க. தனியா வரல. நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? குழு உறுப்பினர்னா நீங்க வருவீங்களா? நீங்க வரலாமா? முத ஆர்பிஎஸ் லெட்டர்ங்க. அவங்க வந்து எங்க கேட்டா நானா சார் செய்வோம். ஹலோ யாருங்க பிரச்சனை? சொல்லுங்க. உங்களோட பணத்தை கொடுத்தீங்களா? உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க எடுத்து கொடுத்திருந்தா சரின்னு சொல்லலாம். உங்களோட பணத்தை கொடுத்தீங்களா? உங்க பணத்தை கொடுத்தா நீங்க சர்டிபிகேட் கொடுங்க நான் கொடுக்குறேன். உங்க பணத்தை கொடுத்தேன்னு சொல்லி நீங்க எழுதிறதுக்குலாம் லோன் இல்ல. உங்க பணத்தை கொடுத்தீங்களா? இல்ல உங்க பணத்தை நீங்க கொடுத்தீங்களா? நில்லுங்க. ஏன் பயந்துட்டு ஓடுறீங்க? நின்னு பேசுங்க. நின்னு பேசுங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன மிரட்டுறீங்க? என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்க? நைட் 10 மணிக்கு எதுக்கு வரீங்க? நைட் 10 மணிக்கு எதுக்கு வரீங்க? இல்ல நைட் 10 மணிக்கு எதுக்கு மிரட்டுறீங்க? நீங்க அவங்க கிட்ட கேளுங்க சார். மிரட்டுறீங்க. இவங்கள கேட்காதீங்க. எல்லாத்தையும் வீடியோ போட்டு விடுவோம். தள்ளு. அது நைட் 10 மணிக்கு வரதுக்கு அதிகாரமே கிடையாது. சரிங்களா? நைட் 10 மணிக்கு வரது எங்க சொல்லல. போன் பண்ணி கேளுங்க. போன் பண்ணீங்களா உங்களுக்கு? போன் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க. இல்லாட்டி காலையில நீங்க வாங்க. காலையில நீங்க வாங்க. இப்ப அதுக்கு அதிகாரமே இல்ல. இங்க வருங்க. நீங்க பேசாதீங்க. உங்க வேலைய பாத்துக்கோங்க. உங்ககிட்ட யார்கிட்டயுமே பேசல. உங்ககிட்ட நான் யார்கிட்டயுமே பேசல. சரியா? நான் கட்சியில இருந்து பேசுறேன். நீங்க யாரோ நான் யாரோ உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. நீ முத யாரு? உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. சரியா? நான் கட்சியில இருக்க. நான் பேசத்தான் செய்வேன். வந்தாலே தப்பு. பொம்பளை கூப்பிட்டு நைட் 10 மணி வந்து குழு தலைவிகளுக்கு பிடிக்கணும். முத சொல்லுங்க. முத ஏன் வாசலுக்கு ஏன் வீட்டு வாசல் பண்ணிட்டு பேசிருக்கீங்க? ஏன் வாசலுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? நைட் 10 மணிக்கு எதுக்கு வரீங்க? 10 மணிக்கு ஐடி கார்டு இல்ல. எதுவுமே இல்ல. என்ன ஐடி கார்டு பாக்கெட்ல வச்சு எடுத்து காட்டிட்டு இருப்பீங்களா? ஐடி கார்டு இல்ல. எதுவுமே இல்ல. எல்லாம் பிராடு. நான் கழுத்துல போட்டு உங்ககிட்ட காட்டணும்னு அவசியம் கிடையாது. நைட் 10 மணிக்கு திட்டுத்தனமா வந்துட்டு நைட் 10 மணிக்கு திட்டுத்தனமா வந்துட்டு நைட் 10 மணிக்கு வரதே திருட்டுத்தனம், ஏமாத்துறதனம். இவங்கெல்லாம் வந்து திருடர்கள் நைட் 10 மணிக்கு வருவாங்க. ஏன்னா நைட் 10 மணிக்கு திருடர்கள் தான் இப்படி நைட் 10 மணிக்கெல்லாம் வருவாங்க.
அதுதான் நீங்க ஆமா சார். திருடர்கள். இன்னைக்கு நீங்க வந்து நீங்க வேற ஆபீஸ் இல்ல போயிட்டு சட்டவிரோத குண்டர்கள் திருடர்கள் தான் வந்து நைட் 10 மணிக்கு இப்படி இந்த தலைவின்ற பேர்ல ஆமா நாலு சார். சத்தியம் பண்ற அந்த ஆமா பொம்பளைய சார், நாங்க கூப்பிட்டு அப்படிதான் வருவாங்க. பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன யார் ஏமாறுறாங்களோ அவங்கள வச்சு இப்படி இதே வேலை தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆமா நீங்க யாருமே வாங்குறது இல்ல பாருங்க. என்ன கமிஷன் வாங்குற வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு நைட் 10 மணிக்கு வர்றதே தப்பு. இல்ல நைட் 10 மணிக்கு வர்றதே தப்பு. இப்ப இந்நேரத்துல வந்துட்டு இவ்வளவு தூரம் பேசிட்டு அதிகாரம் பண்ணன்ற ஒண்ணும் இதுவே கிடையாது. அக்கா 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 விட்டுருக்கா போயிட்டாங்கல்ல சரியா நீங்களா லெட்டர் அனுப்பணும்ல லெட்டர் அனுப்பிச்சு விட்டுக்கோ. இல்ல, இல்ல, வரட்டு பாத்துக்கலாம். சரி வா நான் வாங்கி தரவா இத்தனை பேருக்கு 10 பேருக்கு கூட்டு வருவாங்க நைட் 10 மணிக்கு ஐடி கார்டு இல்லாம ஒண்ணு இல்லாம வருவாங்க. இல்ல எதுவுமே இல்ல எல்லாமே பிராடுங்க. நைட் 10 மணிக்கு இத்தனை பொம்பளையிலும் கூட்டு வந்துட்டு இருக்கிறவங்க மிரட்டி பிரஷர் மனநோயாளி ஆக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சேர்ந்துட்டு. இப்ப வந்தா போற எத்தனை பேர் நாளைக்கு லைவ் வருவாங்க அப்ப தெரியும். உள்ளார உட்கார வச்சிருக்காங்க. எத்தனை பேர் இந்த லைவ் வீடியோல வருவாங்க அப்ப தெரியும். ஏறிட்டு வர்றாங்க பாரு பேசிட்டு இருக்கா சம்பந்தமே இல்லாம யாரு இல்ல அவ தங்கரசுக்கு அம்மா என்கிட்ட எதுக்கு பேசுறா அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அது நீங்க பேசுறது கிழிச்சு